ஹை டியர்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பண்ண போகிறோம். அது பீட்ரூட் வச்சு பண்ண போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பீட்ரூட்டை கட் பண்ணி குக்கரில் நல்லா போட்டு வச்சுக்கோங்க. போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 துண்டு தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் எதுக்கு சேர்க்குறோன்னா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குன்றதுக்காக நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லாவே வந்துச்சு. தேங்காய் 4 கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 to 3 விசில் வரட்டும். நல்லா பீட்ரூட் நல்லா வெந்து வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் போட்டுக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு பீட்ரூட் வதக்கி சட்னி அரைப்போம். அது மாதிரி வதக்கி சட்னி அரைக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது. நான் கூட தேங்காய் போடுறதுனால எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். தேங்காய் ஃபஸ்ட் டைம் வேக வச்சு நான் செஞ்சுருக்கேன். நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நல்லா வெந்த பிறகு நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நான் சூடாக உங்களுக்கு சேர்த்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி சேர்க்காதீங்க. ஆற வச்சு சேருங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அதில் ஆற வச்சு அதில் அப்படியே காமிச்சிருப்பேன். ஸோ இது நல்லா ஆற வச்சு தண்ணி கொஞ்சம் விட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தாளிப்புக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. சூப்பரான சட்னி ரெடி. இதுக்கு சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும், தோசைக்கு சூப்பராக இருக்கும், இட்லிக்கு சூப்பராக இருக்கும். இந்த ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.